எல்லாத்தையும் இந்த நொடியோட விட்டுடுது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருந்தாலும் அது கோல்டுடைய ப்ரைஸை பாதிக்கும். அப்புறம் கோல்டு கீழே எந்த ஒரு அசட்டுமே நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அது கோல்டு கீழே இறங்கினதுன்னா எது அதிகமாக மக்கள் போவாங்க அப்படின்னதுன்னா ஒன்றா ஸ்டாக் மார்க்கெட் போவாங்க, அதர்வைஸ் கிரிப்டோ கரன்சிக்கும் மக்கள் போவாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி என்ன ஆச்சுன்னதுன்னா ஒரு தங்கம்னா நீங்கள் அதை டச் அண்ட் ஃபீல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நிலம் வாங்கினீங்கன்னா அதில் நீங்கள் வசிக்கலாம். யூ கேன் ஃபீல். கிரிப்டோ கரன்சியில் $67,000 கிரிப்டோ கரன்சி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தோன்னா அது $97,000 வந்துருச்சு. ஸோ போன தடவை வாங்கினா எனக்கு 35% கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த அக்ஷய தேதிக்கு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு கோல்டு கொஞ்சம் எனக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தேவை இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோல்டை விற்கலாம். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னா $85,000 நம்ம வாங்கியிருக்கீங்க, $85,000 நைட்டு ஒரு 87,000 ஆயிருக்கு. பரவாயில்ல 2,000 இருக்குது, நம்ம நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னதுன்னா மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்கள் போகாதுன்னு சொல்லியிருக்கீங்க. சப்போஸ் போயிடுச்சு அப்படின்னதா இருந்ததுன்னா நீங்கள் நான் வாங்காமல் மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் எனக்கு நஷ்ட ஈடு கொடுப்பீங்களா அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். இன்று நம்முடன் பொருளாதார நிபுணர் பத்மநாபன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் விவேக் சார். இப்போ தங்கம் விலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 38% சரியும் அப்படிங்கிற இந்த அமெரிக்க நிபுணருடைய ஒரு ரிப்போர்ட்ல இருந்து இந்த தங்கம் விலை எப்பவுமே பேசு பொருளாகவே இருக்கு. 38% சரியும் அப்படிங்கிறப்ப சடனாக ஒரு பீக் அடைஞ்சது 9,290 சம்திங்கில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமான ஒரு சரிவு. இப்போது 8,755 இன்னைக்கு உள்ள ரேட்டு படி. இப்போ இந்த வாலட்டைல் நேச்சர் இருக்குல்ல சார், ஒரு பக்கம் 10,000 விரைவில் வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிபுணர்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது. இல்லை இந்த ரேலியில் இது வராது அப்படின்னு உங்களை மாதிரி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இப்போ இந்த வாலட்டைலிட்டி எதை நோக்கி போயிட்டுருக்கு சார்? மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர், அதில் இருக்கக்கூடிய ஒரு இவர் தான் மில்ஸுங்கிறவர் என்ன சொன்னார்னா $1,800 வரையும் வரும் அப்படின்னாங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வராமல் அது கொஞ்சம் கீழே வந்துட்டு கடன்னு $3,509 வரையும் போயிடுச்சு. ஸோ 3,500ங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போகிறதுக்கு தங்கத்துக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த்து இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 3,509 போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சுது. இது இறங்கி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா இப்போ நம்ம பேசும்போது $3,269 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது பார்த்தா ரஃப்லி அபவுட் 6.75%. அதாவது 3,509லேருந்து இது என்னென்னா 3,200 வரையும் கீழே போனது. இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5% திருப்பி கோல்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த பீரியடில் நம்ம நம்மளுடைய ருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இப்போ 84.50 அளவுக்கு வந்துருச்சு. ஸோ முன்னாடி மேக்ஸிமம் போனது 86.99, ரஃப்லி 87 ருப்பி போனது இன்றைக்கி $84 வரையும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருந்தாலும் அது கோல்டுடைய ப்ரைஸை பாதிக்கும். அப்புறம் கோல்டு கீழே வந்தாலும் கோல்டுடைய ப்ரைஸை பாதிக்கும். இப்போ நிறைய பேருடைய கருத்து என்னென்னா 10,000 போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 10,000 போகுமா போகாதாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஏற்கனவே மார்க்கெட்டில் தங்கம் லாஸ்ட் 1 இயர் 35% ரேலி ஆயிடுச்சு. இந்த 35%லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய 8,755லேருந்து 10,000 போகணுன்னா 14.22% ஏறினா தான் 10,000 போக முடியும். அப்படின்னா என்னென்னா இங்கேருந்து இன்னும் 15% அப்வர்ட் போகணும். அதுக்கான சாத்தியக்கூறு பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய இது எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னதுன்னா, முன்னாடி இந்த ட்ரம்ப்புடைய ட்ரேட் வார்லாம் வந்ததுனால தான் இது பயங்கரமாக ஷூட் ஆனது. அதர்வைஸ் ஓரளவுக்கு அப்பயுமே அப் ட்ரெண்டாக தான் இருந்தது. ஃபஸ்ட் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் வார். அந்த 9,290 அப்படிங்கிற அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் ரீச் ஆனது காரணம் ட்ரேட் வார் தான். அதாவது அதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த ட்ரேட் வார் ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவே கிடக்குன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னதுன்னா, கோல்டு கீழே இறங்கினதுன்னா எது
அதிகமாக மக்கள் போவாங்க அப்படின்னதுனா ஒன்றா ஸ்டாக் மார்க்கெட் போவாங்க, அதர்வைஸ் கிரிப்டோ கரன்சிக்கும் மக்கள் போவாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி என்ன ஆச்சுன்னதுன்னா இந்த கோல்டு ஏறும்போது அது கிட்டத்தட்ட $67,000 கிரிப்டோ கரன்சி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தோன்னா அது $97,000 வந்துருச்சு. ஸோ இந்த லாஸ்ட்டு ஒரு 20 டேஸில் வந்து 28% வந்து கிரிப்டோ கரன்சி விலை ஏறி இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டில் நாங்கள் ஓரளவுக்கு பணம் பண்ணியாச்சு, அதனால் இப்போ நாங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, அதனால் அங்கே வரேன், ஆர் பிட்காயின் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிக்கு போகிறோம் அப்படிங்கிறது. நம்ம ஊரில் அவ்வளோவா போகிறது கிடையாது, பட் வேர்ல்டு வைடில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கும் மணி மூவ் ஆகுது. ஸோ இப்போ வந்து டேரிஃப் வாரில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 90 டேஸ்க்கு வந்து எந்த விதமான எதுவுமே நாங்கள் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ பாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ் கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னதுன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் டைம் மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இந்த 90 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேருடைய இது வந்து சார் அதெல்லாம் வாஸ்தவம், அவங்க டேரிஃபர் போட்டவுடனே ஏறினது, இப்போ வந்து அந்த 90 டேஸ் பாஸ் பண்ணதுனால தான் இப்போ இறங்கியிருக்கு, திருப்பியும் அதே மாதிரி கோல்டு மேலே ஏறிடும் அப்படின்ட்டு ஒரு விதமான வாதம் இருக்குது. ஆனால் இந்த 90 டேஸ்க்குள்ளே ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்த ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து தே வில் அட்ஜஸ்ட், என்ன பண்ணிக்கணும், எவ்வளவு நம்ம இதை குறைக்கணும், எவ்வளோ கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஈவன் 90 டேஸ்க்கு அப்புறம் அந்த பாஸ் எடுத்து விட்டால் கூட மார்க்கெட்டில் வந்து பெருசாக பாதிப்பு இருக்குன்னு தெரியாது. இது ஒரு பார்ட். இன்னொன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா 86,000 இருந்த சென்செக்ஸ் வந்து ஒரு 73,000 வரை கீழே வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் திருப்பி 80,000 தொட்டுடுச்சு. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா 86,000லேருந்து 80ன்னு பார்த்தா ஒரு 8% வந்து ஆல் டைம் ஹைலேருந்து கம்மியாக இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 15% இருந்தது, இப்போ வந்து ஒரு 7-8% ரெக்கவர் ஆனதுனால இப்போ ஓவரால் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8% தான் வந்து இருக்குது. ஸோ ஸ்லோலி இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரென்த்து. அண்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோல்டு வந்து சரிவடைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்னுடைய ரீடிங் வந்து பார்த்தோன்னா இந்த போன அக்ஷய திருதைக்கு யாராவது தங்கம் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த அக்ஷய திருதைக்கு அவங்களுக்கு 30-35% வரையும் அவங்களுக்கு லாபம். எத்தனை பேர் வாங்கி விற்றாங்கங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் இந்த அக்ஷய திருதைக்கு போன தடவை வாங்கினா எனக்கு 35% கிடச்சிருக்கு அப்படின்னு இந்த அக்ஷய திருதைக்கு வாங்கினாங்கன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் 1 இயர் அவங்களுக்கு வந்து 0 ரிட்டர்ன் ஆர் நெகட்டிவ் ரிட்டர்னுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 8755 இருக்கு இல்லையா, ப்ராபப்ளி ஒரு 9,000 அதுக்கு மேலே ஃபர்தராக நடுவில் போகலாம், இப்போ போகாதுன்னெலாம் சொல்ல, போயிட்டு வந்து 9,000 கிட்ட மேக்ஸிமம் செட்டில் ஆகலாம், அல்லதை விட கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. சார், இப்போ சாமானிய மக்களுக்கு இந்த ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ட்ரேட் வாரும் கோல்டு ரேட்டும் ஏன் வந்து லிங்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனுடைய டீட்டெயிலிங் என்ன சார்? ஆக்சுவலாக காமன் மேன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னதுன்னா அவங்கள பொறுத்தவரையும் ஹவு கோல்டு ப்ரைஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டெய்லி தங்கம் விலை பார்க்குறாங்க. நான் தங்கம் விலை பார்க்குறேன், 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன், 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன், 1 இயருக்கு முன்னாடி பார்த்தேன், டெய்லி பார்த்தோன்னா தங்கம் விலை ஏறுதுன்னு அந்த ப்ரைஸை பார்த்தாலே எனக்கு தெரியுது. அதை தவிர நியூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தங்கம் வந்து ஒரு 300 ரூபாய் ஏறி இருக்குன்னா 2,500 ரூபாய் பவுனுக்கு ஏறி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறதுனால தங்கம் வந்து ஏறிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எதனால் ஏறுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் என்ன அவங்களோட வியூன்னா அக்ஷய திருதை அன்றைக்கி எல்லாம் தங்கம் வாங்குவாங்க, அதனால் விலை ஏறும். அப்படி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அக்ஷய திருதை அன்றைக்கி தங்கம் விலை கம்மியாக இருந்தது. அதாவது பீக்லேருந்து அந்த ஒரு லாஜிக் கரெக்டாக இருந்ததுன்னா 9290 போனதுலேருந்து அன்றைக்கி அவ்வளோ டன்னு தங்கம் வாங்கியிருந்தாங்கன்னா தங்கம் ஜாஸ்தியாக தானே போயிருந்துருக்கணும். ஆனால் தங்கம் வந்து அன்றைக்கி ஜாஸ்தியாக போகலை, அதுலேருந்து கம்மியாக தான் வந்திருக்கு. அதனால் என்னென்னா தங்கம் வந்து இங்கே லோக்கலில் நீங்களும் நானும் வாங்கிறதுனால அல்லது விற்கிறதுனால தங்கத்துடைய ஏற்ற இறக்கங்கிறது கிடையாது. தங்கத்துடைய மூமெண்ட்டை டிட்டர்மின் பண்ணுறது வேர்ல்டு மார்க்கெட்டில் எந்த கண்ட்ரி அதிகமாக வாங்குறாங்க, எந்த கண்ட்ரி விற்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ காமன் மேன் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா இந்த டேரிஃப் வார் இதெல்லாமே விட்டுடுங்க. உங்களுக்கு வந்து என்ன வேணும், உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு உங்கள் குழந்தைக்கு வந்து நகை சேர்க்கணும். நகை சேர்க்கும்போது இன்றைக்கி வந்து என்கிட்ட கொஞ்சம் தான் மணி இருக்குது, அந்த மணியை வந்து நான் இன்றைக்கி வாங்கலாமா இல்லை இன்னொரு நாளைக்கு வாங்கலாமா, இதுதான் வந்து காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து இன்றைக்கி 8755 இருக்கிறது வந்து என்னை பொறுத்தவரையும் மேபி இப்போ திருப்பி இன்னொரு தடவை 9,000 போகலாம்,
திருப்பி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எகெயின் இந்த ரேலியில் 10,000 போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி ரிமோட் சான்ஸ் இல்லைன்னே சொல்லலாம். சார் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க கோல்டுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக கிரிப்டோ கரன்சியை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிரிப்டோ கரன்சிக்கு வந்து ஃபியூச்சர் இந்தியாவில் எப்படி இருக்குது சார் ஆக்சுவலாக? ஏன்னா இப்போ கூட நாம்ஸ் ஏதோ விட்டாங்க இல்லையா மத்திய அரசு. இப்போ கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரையும் இந்தியாவில் அதை வந்து இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ணலை, புரியுதுங்களா? அதுக்கு வந்து ஒரு க்ளீன் இது நீங்கள் பண்ணலாங்கிறது இல்லை. ரெண்டாவது கிரிப்டோ கரன்சியில் வந்து 40% வந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுத்தீங்கன்னா அதுக்கு 40% டேக்ஸ். ஓகேயா? அண்ட் அகெயின் கிரிப்டோ கரன்சியுடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24/7. இப்போ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களே காலையில் 9:30 மணிலேருந்து 3:30 மணி வரையும் அப்படியே தே ஆர் க்ளூ டு த ஸ்க்ரீன். ட்ரேடிங் பண்ணுறவங்க தே வில் நாட் மூவ் ஹியர் அண்ட் தேர். ஸோ மண்டே டு ஃப்ரைடே அப்படியே அவங்க ஓட்டிடுவாங்க. சாட்டர்டே சண்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா 24/7. இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் ஒன்று பணம் போட்டிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 85,000 ரூபாய்க்கோ நம்ம வாங்கியிருக்கீங்க, $85,000 பார்க்குறீங்க. ஒரு நைட்டு வந்து ஒரு 87,000 ஆயிருக்கு. படா பரவாயில்ல 2,000 இருக்குது, நம்ம நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னதுன்னா மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா அது 75,000மோ 78,000மோ இருக்கும். ஓகே, ஏன்னா 24/7ங்கிறதுனால ட்ரேடிங் கண்டினியூஸ். இது வந்து ஒன்று. அதோடு இல்லாமல் நைட்டு நீங்கள் வந்து சப்போஸ் ஏதோ முழிப்பு வந்துச்சு, உங்களுக்கு முழிப்பு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இது என்ன நம்ம வாங்கினோம் 85 இது 87 ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் திருப்பி நீங்கள் செக் பண்ணுவீங்க. சப்போஸ் கீழே போச்சு அப்படின்னதுன்னா உங்களுக்கு அன்றைக்கி தூக்கமே போச்சு. ஸோ ட்ரேடிங்கே வந்து ஜென்ரலாக வி ஆர் நாட் என்கரேஜிங். அண்டு கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரையும் அது வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுது ஏன் டிக்ரீஸ் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு ரீசனே கிடையாது. இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னா அண்டர்லைங் அசெட் வந்து ஒரு கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ். கோல்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு இடத்துல வாங்குறாங்க, இன்டர்நேஷ்னல், இந்தியாவில் இல்லைன்னா கூட இன்டர்நேஷ்னல் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்லைங் அசெட்டுங்கிறது ஒன்று இருக்குது. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் இட் இஸ் அண்ட் ஏர், புரியுதுங்களா? இட்ஸ் அ வர்ச்சுவல் கரன்சி. அப்படின்னு இருக்கும்போது அதில் கொடுக்கக்கூடிய ஏற்ற இறக்கத்தெல்லாம் நம்ம ரொம்ப இது பண்ணுறது கஷ்டம். அண்ட் டுடே பயங்கரமான காஸ்ட்லியாகவும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதை ரொம்ப நிறைய இதாக பிரேக் பண்ணிவிட்டு தே ஆர் என்கரேஜிங். என்னை பொறுத்தவரையும் ஐ வில் நெவர் சஜஸ்ட் சம்படி டு பை ஏ கிரிப்டோ கரன்சி. அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஐம் நாட் சேயிங் நீங்கள் பணம் பண்ண முடியாதுன்னா நான் சொல்லலை. பட் என்னத்துக்காக அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு அப்படி பணம் பண்ணணுமா அப்படிங்கிறத என்ன வேணாலும் நடக்கலான்றீங்க. கண்டிப்பாக நான் கூட அதையெல்லாம் யோசிப்பேன். என்ன கிரிப்டோ கரன்சி விர்ச்சுவல் கரன்சின்றாங்க, அது என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? ஏன்னா பிட்காயின்றாங்க, ஆனால் நிறைய பேர்களில் வேறு காயின்ஸும் வந்து இங்கே வந்து புழக்கத்தில் இருக்குது. ஸோ இது என்ன, இதை சுற்றி இருக்கக்கூடிய மர்மம் என்ன சார்? கிரிப்டோ கரன்சியில் வந்து ஃபஸ்ட்டு வந்தது பிட்காயின். அதுக்கப்புறமா நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 காயின் வந்துடுச்சு. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா தே ஆர் கிரியேட்டிங். இப்போதைக்கு நான் இவ்வளோ தான் காயின் க்ரியேட் பண்ணியிருக்கேன், லெட்டஸே 1 crore அது மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் நாங்கள் இனிமேல் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக அது வந்து ஒரு டிமாண்ட் மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணி ஒருத்தர் மேலே போங்கிறாங்க, ஒருத்தர் கீழே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு தங்கம்னா நீங்கள் அதை டச் அண்ட் ஃபீல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நிலம் வாங்கினீங்கன்னா அதில் நீங்கள் வசிக்கலாம். யூ கேன் ஃபீல். ஈவன் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியாது. பட் நீங்கள் இவ்வளோ நாளாக கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி இருக்கிறதுனால அதில் நீங்கள் வாங்கி விற்று உடனே இம்மீடியட்டாக காசு வருது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் எல்லாத்தையும் யூ ஹேவ் டு பை த்ரூ டாலர். இன்றைக்கி வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியன் ருப்பிலேயே வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கன்வர்ஷன் இந்த ரேட்டெல்லாம் வேறு அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ என்னென்னா பிட்காயின் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால எல்லாருனாலையும் பிட்காயின் பண்ண முடியாதுங்கிறதுனால சில பேர் வந்து இது $4 தான், இது $3 தான். அன்றைக்கி கூட பிட்காயின் வந்து கம்மியாக தான் வந்தது, இன்றைக்கி வந்து 1 லட்சம் போச்சு. அதனால் பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் த கரன்சி விச் இஸ் ட்ரேடிங் அட் $2, $3, $4. இந்த $2-3-4 வந்து இவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா $4-5 தானே, அது வந்து ஒரு $10 $20 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. $1 லட்சம் வந்து $2 லட்சம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறாங்க. லைக் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பென்னி ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. பெரிய காஸ்ட்லி ஸ்டாக் வாங்காமல், சார் அந்த ஸ்டாக் வந்து $5 தான் சார், அது $1 தான் சார், அது வந்து ஸ்டாக் 75 பைசா தான் அப்படின்னு. நீங்கள் அந்த 75 பைசா $1 போட்டிங்கன்னா எல்லாமே போய்டும், அது திரும்பியது வராது. அது ஸோ பெட்டர் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அதாவது வாரன் பஃபெட் என்ன சொல்லுவார்னா, ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, நான் ஒரு விஷயம் பார்க்குறேன், ஒரு
பெப்சியோ கோக்கில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா கோக் வந்து எல்லாரும் குடிக்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து ஒரு குழந்தைக்கு கூட அது நல்லது, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு தெரிகிற மாதிரி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ பிட்காயின் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஆனால் அல்டர்னேட்டிவ் அசெட் அப்படிங்கும்போது இட் இஸ் கெய்னிங் மொமெண்டம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நெகட்டிவாக எல்லாருமே சொல்கிறோம். ப்ராபப்ளி ஒரு 5 years 10 yearsல வந்து கவர்மெண்ட் கேன் ஆல்சோ அப்ரூவ். அது எனக்கு பற்றி தெரியல. பட் என்னை பொறுத்த வரையும் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இன்வெஸ்டிங் ஆர் என்கிட்ட யாராவது கைடன்ஸ் கேட்டாலும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. சார் அகெயின் கம்மிங் டு கோல்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறீங்க இந்த ரேலியில் வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 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 இந்த இடத்துல இந்த நேரத்தில் தங்கத்தை விற்கலாம் அப்படின்னு போகிறவங்க வந்து இடையில வந்து ஒரு இந்த வாலட்டைல் நேச்சரை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒரு நாளுக்கு ஒரு முகம் காட்டுது, இன்னொரு நாளைக்கு இன்னொரு முகம் காட்டுது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ், இந்த நேரத்தில் தங்கத்தை விற்கிறது முறையா? இல்லை, இப்போ தங்கத்தை விற்கிறது முறையா அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது. ஓகேயா, இப்போ வந்து நம்ம வந்து மே மந்தில் இருக்கோம். உங்கள் குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்கணும். ஸ்கூல் அட்மிஷன்லாம் நெக்ஸ்ட் மந்த், இப்போ மேலேருந்து ஜூனுக்குள்ளே ஸ்கூல் அட்மிஷன்லாம் வரும். அந்த ஸ்கூல் அட்மிஷனுக்கு என்கிட்ட பணம் இல்லை, நான் வந்து வேறு ஏதாவது ஒன்று கடன் தான் வாங்கணும், அல்லது வேறு எனக்கு சோர்ஸ் இல்லை. அதே சமயத்தில் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் இந்த கோல்டு கொஞ்சம் எனக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தேவை இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த கோல்டை விற்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா, நான் வாங்கியிருக்கேன் சார், இப்போ வந்து 9,000 ஆகிருக்கு, நல்லா ஏறி இருக்குது. ஆனால் இந்த கோல்டு வந்து எனக்கு இப்போ விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னுடைய பொண்ணுக்கு வயசு 5 வயசு தான். அது இந்த நகை வந்து என் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் ஆல் செட் அண்ட் டன் இன்றைக்கி 9,000ங்கிறது வந்து 5 வயசு குழந்தைக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 9,000ங்கிறது வந்து 18,000 வந்து ஒரு 10 வருஷத்தில் போகலாம், நாட் நவ். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் 10 வருஷத்துலன்னா சார் நீங்கள் கோல்டு ஏறாதுங்கிறீங்க, 10 வருஷத்தில் டபுள்னா 10 வருஷத்தில் டபுள் அப்படின்னதுன்னா இட்ஸ் இஸ் ஒன்லி 7.2%. பெரிய க்ரோத் கிடையாது. அது 7.2% we are getting in the ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே நமக்கு கிடைச்சிருது. ஸோ என்னை பொறுத்த வரையும் இந்த நெக்ஸ்ட் 10 years கோல்டு வந்து பார்த்தா ஒரு டபுள் 7.2% மேலே பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது இன்றைக்கி 2025 மேலேருந்து 2035 மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரீடிங், ஐ கேன் பி ராங், அதை பற்றி தெரியாது, என்னுடைய ரீடிங்கில் இன்றைக்கி இருக்கக்கூடிய 9,000 rupees நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9,000 கேன் கோ டு மேக்ஸிமம் 18,000 போகலாம். அதை விட கம்மியாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்க வழிய பெருசாக வந்து இதாகாது. எந்த ஒரு அசட்டுமே நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா, அது வந்து பீக்கில் இருக்குது அப்படின்னா அந்த அசட்டை வந்து எய்தர் வி ஷுட் நாட் பை, ஆர் அந்த அசட் ரொம்ப கம்மியாக வாங்கியிருந்தோன்னா அதை விற்கிறதுக்கு பார்க்கணும். திஸ் இஸ் நாட் த டைம் டு பை கோல்டு. ஒன்றா கோல்டை வச்சுங்க அல்லது கோல்டை வெறுங்க. இந்த ரெண்டு தான். அதாவது இது சொல்லுவாங்க, ஒரு ஸ்டாக்கை வந்து இதை வச்சுக்கணுமா வாங்கணுமான்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த வரையும் கோல்டு இஸ் நாட் த டைம் டு பை நவ். அதே சமயத்தில் விற்கலாமன்னா உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா விற்கலாம், தேவையில்லைன்னா ஜஸ்ட் ஹோல்டு பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப அவசர தேவை அப்படின்னு வர்றப்ப ஒன்று விற்றுடலாம், இல்லை அடகு வைக்கலாம் அப்படிங்கிற 2 பாசிபிள் ஒரு டெசிஷனில் கொஞ்சம் ஆசிலேட் ஆவாங்க. ஏன்னா இன்றைக்கி அடகு வைக்கிறது அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக கூட்டுறவு வங்கியிலேருந்து நார்மல் வங்கிகள், என்பிஎஃப்சிஸ் எல்லாமே வந்து தங்க நகை கடன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக இருக்குது. ஸோ அடகு வைக்கிறது ஒரு ப்ராசஸாக இருந்தாலுமே அவசர தேவைக்கு நிறைய பேர் விற்கிறாங்க சார். ஸோ அடகு மீட்பு அந்த விஷயத்தை வந்து அந்த டெசிஷன் கரெக்டாக இல்லை விற்கிறது கரெக்டாக கோல்டை பொறுத்தவரை? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அடகு வைக்கிறது அல்லது விற்கிறதுங்கிறது வந்து டிட்டர்மின்ஸ் how much money you need. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் நகை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 கிராம் 9,000ன்னு வச்சுங்க, ஓகேங்களா? அப்போ வந்து என்னாச்சு, 9 lakh rupees வந்து அந்த கோல்டுடைய விலை. இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு 3 lakhs 4 lakhs தான் எனக்கு வந்து ஷார்ட்டேஜ், ஏதோ ஒரு செலவுக்கு எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நகையை அடகு வைக்கணும். இல்லை சார் எனக்கு ஆக்சுவலி தேவை வந்து 8 லட்சம், இன்ஃபேக்ட் 10 லட்சமே எனக்கு தேவை அப்படின்னதுன்னா த ஒன்லி வே நீங்கள் வந்து செல் பண்ணணும். ஏன்னா அது எல்லாத்தையும் செல் பண்ணாலுமே ஸ்டில் யூ ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் மணி. ஓகே, இப்போ என்னுடைய மணி வந்து ஒரு எனக்கு 3 lakhs தான் வேணும் அப்படின்னு சொன்னதாதுன்னா அடகு வைக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னதுன்னா, நம்ம மைண்ட் வந்து இதை நான் அங்கே வச்சுருக்கேன், அதை எப்படியாவது திருப்பணும் அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து தூங்க விடாது.
அப்போ ஏதாவது செலவை குறைச்சிட்டோ அதை திருப்பி எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிவிடுவோம். விற்றுட்டோன்னு வச்சிங்களேன், ஓகேப்பா அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அன்றைக்கி வாங்கலாம்னு நினச்சேன், அதுக்கப்புறம் பயங்கரமாக விலை ஏறி போச்சு அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளட்ஜிங் அடகு வைக்கிறது தான். ப்ரொவைடட் அடகு வச்சு வரக்கூடிய மணி உங்களுக்கு போதுமானதாக இருந்ததுன்னா அடகு வைங்க. போதுமானதாக இல்லை, அதே சமயத்தில் மார்க்கெட் நல்ல ரேலியாக இருக்குன்னா நீங்கள் வைக்கலாம். சார், நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் வைக்கிறீங்க, ஒரு ஃபோர்காஸ்ட் வைக்கிறீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, தங்கம் வந்து அவ்வளவு எளிதில் 10,000 போகாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் சில எக்கனாமிஸ்ட் நிறைய பேர் எல்லாருமே போகும்னு சொல்கிறவங்க தான் நிறைய. எளிதில் போகும் இந்த ரேலி வந்து, இது எளிதில் இது வந்து 10,000 போகுது, வாங்குங்கன்னு கோல்டை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. 1 கிராம் மாதம் வாங்குங்கன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ இன்கேஸ் ஒரு உங்களுடைய இது தவறுதலாக போகும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பதில்? நான் வந்து எப்படி நான் ஒரு ஒப்பீனியன் நான் சொல்கிறேன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் படிக்கக்கூடிய விஷயங்கள், நான் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நான் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த விஷயம் வந்து நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் போகாதுன்னு சொல்லியிருக்கீங்க, சப்போஸ் போயிடுச்சு அப்படின்னதா இருந்ததுன்னா, நீங்கள் வந்து நான் வாங்காமல் மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நஷ்ட ஈடு கொடுப்பீங்களா அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் மூலமாக நீங்கள் என் மூலமாக வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வாங்காமல் அது மேலே ஏறினதாக இருந்ததுன்னா ஐ எம் ரெஸ்பான்சிபிள். நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் கிவிங் மை ஒப்பீனியன். இப்போ நீங்கள் அதே சமயத்தில் இப்போ என்கிட்ட கேட்குறீங்க இல்லையா, இதே கொஸ்டினை நான் திருப்பி சொல்கிறேன். நான் 10,000 போகாதுன்னு சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வாங்கிட்டாங்க, நிறைய பேர், நான் ஒரே ஒரு ஆள் இந்த சைடு நிற்கிறேன், அவ்வளோ பேரும் ஆப்போசிட்டில் இருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுங்களேன், எல்லாரும் வந்து 9,000 10,000 போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி 9,000 ருப்பியில் வாங்குறாங்க. இப்போ நான் வந்து போகாதுன்னு சொன்னேன், ஸோ கீழே இறங்குது. அல்லது அந்த மில்ஸுங்கிறவர் சொன்ன மாதிரி 35% கீழே வருது அப்படின்னதுன்னா, இத்தனை பேர் சொன்னாங்க இல்லையா, இவங்க வந்து யாராவது அதுக்கு பொறுப்பேற்றுப்பாங்களே? யாருமே பொறுப்பேற்றுக்க போகிறதில்ல. எப்படி நான் ஒரு வியூ சொல்கிறேனோ அதே மாதிரி தான் அவங்க பார்த்த ஒரு வியூவில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்வெஸ்டருடைய, அதாவது பார்க்கக்கூடிய ஒரு வியூவர்ஸ் வந்து யூ டிசைட். நான் சொல்கிறதுல வந்து ஏதாவது மெரிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள், அல்லது என்னுடைய தாட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சார் நீங்கள் சொல்கிறதுல எனக்கு மெரிட் இல்லை, அவர் சொல்கிறதுனா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் தி டே தீஸ் ஆர் ஆல் ஒன்லி ஒப்பீனியன்ஸ். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய விருப்பம். ஏன்னா நான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் எனக்கு வந்து இதில் ஒரு பைசா எனக்கு கிடையாது. எனக்கு வந்து வி ஆர் நோ வே ரிலேட்டட் டு த அவுட்கம். அப்படிங்கும்போது நானும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. இப்போ 10,000 சொன்னவங்க நாளைக்கு போகலைனாலும் அவங்களும் எடுத்துக்க முடியாது. கோல்டு பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். விலை எப்படி 10,000 ரீச் ஆகுதா இல்லையாங்கிறத இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu.